கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 325ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் வணங்குகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனைவரிடமும் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் எல்லாரிடமும் அன்பு செலுத்துவோம், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் 1 யோவான் 4:8. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. 1 John chapter 4 verse 8. Thank you. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் வாரம் ஒரு முறை என்ற வசனத்திலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த 322வது வாரத்திலும் ஆண்டோடைய கிருபையினாலே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பார் என்று சொல்லி அறிந்திருந்தோம், மற்றொருத்தர் வெளிப்படையாக அவர் சொல்லிக் கொடுக்கவில்லை. பஸ்காவை புசிக்க நான் ஆசையாக இருந்தேன் என்று சொல்லி தந்தை சீஷர்கிட்ட சொல்லி இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு இந்த மேல் வீட்டில் அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அவர் எல்லாத்துக்கும் அந்த அப்பத்தை கொடுக்கும் பொழுது
ஒவ்வொருக்கும் அவருடைய மனதிலே அதிகமான ஒரு வேதனை, தான் சீக்கிரமாக மறிக்க போகிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். ஆனால் அதே சமயத்தில் அந்த மறிக்கக்கூடிய காரியம் தன்னத்தில் உள்ள அந்த சீஷர்கள் மூலமாகத்தான் வரும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஆகையினால அதை வெளிப்படையாக சொல்லாமல் சாடமடையாக தெரிந்திருந்தார். ஒருவேளை அவர் வெளிப்படையாக யுவதாஸ் தான் அவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தா அந்த மற்ற சீஷர்கள்லாம் அவனை என்ன செய்யிருப்பாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ஒருவேளை தடுத்திருக்க கூடும். இது ஆண்டவருடைய சித்தம். பிசாசை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் ஆண்டவர் சிலுவையில கட்டாயம் அறையப்பட வேண்டும் என்பது முக்கியம் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே யாரும் யூதாசை தடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அன்பினாலே சில காரியங்களை சொல்கிறார். அதனால அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இருந்து விட்டார்கள். பாருங்க, நமக்கு யாராவது ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா நம்ம மற்றவங்கள்டலாம் அதை பற்றி சொல்வோம். உங்களால எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, இந்த வேதனைப்பட்டுட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்னு சொல்லி சொல்வோம். ஆனா ஆண்டவர் தன்னை காட்டி கொடுப்பான் என்று தெரிந்தும் கூட அவன் மேலும் மிகவும் அன்பாக இருந்தார்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அதுபோல பாருங்க, லூக்கா 23:34 தன்னை சிறையில் அறைந்தவர்களையும் அவர் மன்னிக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு தெரியும், தாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்று அறியாதிருக்கிறார்னு சொல்லி சொன்னார்னு சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஆண்டவர் அந்த சிலுவையில அறைந்த பிறகு அவருடைய விழாவில் ஒருவன் குத்தினான் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த விழாவில் குத்துனவனுக்கு ஒரு கண்ணு இல்லாம இருந்துச்சான். ஒரு கண்ணு அப்படி உள்ள போய் அதுக்கு பார்வையே இல்லையா. அப்படி அவன் குத்துன சமயத்துல அந்த ஆண்டவுடைய உடம்புல இருந்து அந்த ரத்தமும் அந்த சலமும் வந்தது அவனுடைய கண்கள்ல பட்டுச்சான். பட்ட உடனே அவனுக்கு கண் பார்வை வந்துட்டான். சரித்திர ஆசிரியர்கள் எழுதுறாங்க. பாருங்க, அப்படி ஒரு வல்லமை தன்னை குத்துனாலும் கூட அவனுக்கு ஒரு குணமாக்கக்கூடிய ஒரு வரத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது. யாராவது நம்மளை பேசினாலே போதும், அடிக்க வேண்டியதில்லை. பேசினாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன அவங்களுக்கு திரும்ப ஏதாவது செய்யணும்னு நினைப்போம். ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டதே கிடையாது. தன்னை கஷ்டப்படுத்தினவங்களையும் அவர் என்ன செய்யறாரு, அவர்களை முற்றிலுமாக மன்னித்து அவர்களுடைய அன்பு செலுத்துவதாக இருக்கிறார். அது போல பாருங்க, அப்போஸ்தலர் 7:55-56 சேவாலை பற்றி சொல்லியிருக்கு. மரண சமயத்திலையும் என்ன செய்யறாரு, அவனுக்கு கால் சென்று அவனை ஆறுதல் படுத்துறாரு. சேவான் அவ்வளவு வைராக்கியமாக ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை எல்லாரும் அவன் மேல மூர்க்கம் அடைந்து என்ன செய்யறாங்க, கல்லெறிகிறாங்க. கல்லெறிகிற சமயத்துல அவனுக்கு வேதனை வந்துடக்கூடாது, தனக்காக அவன் மறிக்க போறான்னு தெரிஞ்சவனே தன்னுடைய காட்சியை, பரலோக காட்சியை அவனுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த விதமான வலி இல்லாம அவன் என்ன செய்யறான், ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகக்கூடியதாக இருக்குது. பாருங்க, அவன் என்ன செய்யறானாம், செய்வான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்திலே இயேசுவானவன் நிற்கிறதையும் கண்டு அதை கூட்டத்தை அறிக்கை என்ன செய்யறான்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த காட்சியை காணும் பொழுது உலக பிரகாரமா இந்த கல்லெடுத்து அடிக்கிறது இது எதுவுமே என்ன செய்யாது, அவனுக்கு வலிக்கவே செய்யாது. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்கு. அநேக சாட்சிகளை நம்ம பார்க்கலாம். சட்டல சாட்சிகளை, இன்றைக்கும் ஊருள்ள சாட்சிகளை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால ஆண்டவரே இவன் மேல இந்த பாவத்தை சுமத்தாது இருந்து சொல்லி என்ன செய்யறான், ஆண்டவர் சொன்னது போல அவனும் சொல்லுகிறான். அருமையானவளே, நாமும் கூட நம்முடைய பிரச்சனை நேரத்துல ஆண்டவரை பற்றி அவருடைய சிலுவை மரணங்களை, சிலுவை பாடுகளை நம்ம நினைத்தோம்னு சொன்னா நம்முடைய வேதனைகள் எல்லாம் நம்ம விட்டு அகன்று போகும். அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆகையினால யூதாசை மன்னித்த தெய்வம், யூதாசை காட்டி கொடுக்காமல் இருந்தது போல எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்தாரு, மன்னிக்கக்கூடியவராக இருந்தாரு. ஆகையினால அந்த மன்னிப்பின் தன்மை, அந்த அன்பு எப்போதும் நம்மளத்துல வெளிப்படையாக காணப்பட வேண்டும். இந்த காலங்களில் அன்பு என்பது கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழணும். ஆனாலும் கூட ஆண்டவருடைய அழிச்சுகளை பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கிறோம். அப்படின்னாலே சிலுவை பாடல்களை தியானித்துக் கொண்டு இருக்கிற நாம் ஆண்டவருடைய அன்பு அதிகமாக உணர்ந்தவளாக அதை செயல்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின்